ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஐஸ் கியூப்ஸ் பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஐஸ் கியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். சில ஐஸ் கியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சிம்பிளான சயின்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஐஸ் கியூப்ஸ் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம், கேஸ் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரேயில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே நம்ம வைப்போம். இந்த ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கத்துல இருந்தும் கூலிங் வர்றதுனால இதில் வைக்கக்கூடிய தண்ணி வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் ஃப்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துல இருந்தும் ஃப்ரீஸ் ஆகிட்டு வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு வர வர அதில் நடுவில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ராப் ஆகி இந்த மாதிரி க்ளவுடியான ஐஸ் கியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, டைரக்ஷனல் ஃப்ரீசிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர் கண்டெய்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசிங் வந்து மேலேருந்து மட்டும்தான் நடக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கீழே பார்க்க தள்ளப்பட்டு அடியில் வந்து டெபாசிட் ஆகி அந்த க்ளவுடி ஃபார்மேஷன் வந்து அடியில் மட்டும் நடக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இது மூலமாக இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐஸ் கியூபை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஐஸை உருவாக்கணும்னா பொதுவாக அது இந்த மாதிரி ஒயிட் கலரில் க்ளவுடியாக தான் இருக்கும். கிறிஸ்டல் கிளியரான ஐஸ் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா பாயில்டு வாட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா பாயில்டு வாட்டர்லேயும் சாலிட் இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும், கேஸும் இருக்கும். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஐஸ் கியூப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காலம் வந்து பாயில்டு பண்ண, அதாவது வெந்நீர் ஆற வச்சு இதில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த 4 காலம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர், அதாவது டேரெக்டாக தண்ணியை சூடுபடுத்தாமல் அப்படியே வந்து இதில் போட்டிருக்கேன். இதிலேருந்து எடுத்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரேலேருந்து எல்லா ஐஸ் கியூப்ஸுமே எடுத்துட்டேன். எல்லா ஐஸ் கியூப்ஸ்லையுமே உள்ள இம்ப்யூரிட்டிஸ் வந்து ட்ராப் ஆகி தான் இருக்குது. பியூர் டேப் வாட்டர்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே க்ளவுடியாக இருக்கும். பாயில் பண்ண வாட்டர்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன டைரக்ஷனல் ஃப்ரீசிங் மெத்தட் மூலமாக கிளியரான ஐஸை வந்து எடுக்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளாஸ்கை யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி மூடாமல் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா தண்ணியோட ஃப்ரீசிங் வந்து மேலே இருந்து மட்டும்தான் நடக்கும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கீழே ட்ராப் ஆகி மேலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்மளால் கிறிஸ்டல் கிளியரான ஐஸ் வந்து உருவாக்க முடியும். ஃப்ளாஸ்க் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது, ஸோ கொஞ்சம் சரிச்சு தான் வச்சுருந்தேன். அப்படி வைக்கும்போது நமக்கு டைரக்ஷனல் ஃப்ரீசிங் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு கியூப் வந்து ரெடி ஆகிருக்கு. நான் ஃப்ளாஸ்க் வந்து இப்படி சரிச்சு வச்சுருந்தேன். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அடியில் போயிருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ஐஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. டைரக்ஷனல் ஃப்ரீசிங் மெத்தடில் இந்த மாதிரியான ஐஸ் கியூப்ஸை வந்து கியூப் ஃபார்மில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற சைடை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறுமனையாக அந்த கிறிஸ்டல் கிளியரான சைடை மட்டும் ஒரு கியூபாக ரெடி பண்ணி நாங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியரான ஐஸ் கியூப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இன்டர்நெட்லலாம் நிறைய ஏமாற்றி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபேக்ட். ஐஸ் கியூப்ஸ்லாம் ஏன் வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.